பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 7 திருப்பணி ஆலயம். இப்போ திருப்பணி ஆலயம்னு சொன்னோன்னா, நான் ஏற்கனவே போன அத்தியாயத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, துர்காதேவியோடைய அந்த கோயில் வேலைப்பாடுகள் நின்று இருந்ததுன்ட்டு. இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே தான் நம்மளுடைய சக்கரவர்த்தி திருமகளும் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே எல்லாமே, அதாவது மந்திரிமார்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த நாட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்தந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே குழுமி இருக்கிறாங்க. யாரை வரவேற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்த பொதுமக்கள் அந்த பந்தல் போட்டிருக்கு, மிகப்பெரிய பந்தல்கள் 2 பக்கம் போட்டிருக்கு. அதில் ஒன்று பார்த்தோன்னே தெரியுது எப்படி இருக்குன்னா, ரொம்பவே அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு அரியணை, பக்கத்தில் இன்னொரு அரியணை. பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இங்கே தான் சக்கரவர்த்தியுடைய மகள் குந்தவியும் உட்கார போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேச போகிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவே அந்த அரியணைகள் காட்டப்பட்டிருந்தது. இது இல்லாமல் இப்போ உள்ளே போகிறார் யார், நம்மளுடைய சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தியுடைய மகளும் துர்காதேவியோடைய கோயிலுக்குள்ளே போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, கடவுளை வணங்குறாங்க. அங்கே கொடுக்கப்படுற பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு மலர் மாலையெல்லாம் அனுப்பிப்பாங்க இல்லையா, மரியாதையெல்லாம் செலுத்துகிறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மூல ஸ்தபதின்னு இருப்பாங்க இல்லையா, இந்த சிற்ப வேலைப்பாடுகள் கோயிலில் செஞ்சவங்க, இந்த தூண்களுக்கு வேலைப்பாடு செய்தவங்க, இது இல்லாமல் எல்லாருக்கும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தபதியை அழைக்கிறாரு. கூடவே அந்த சிற்ப வேலைப்பாடுகள் செய்த அத்தனை கலைஞர்களும் நிற்கிறாங்க, ஓவியர்கள், அந்த கலைஞர்கள் எல்லாருமே அழைக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, அவங்கள பாராட்டுறதுக்காக அழைக்கிறாரு. சும்மாலாம் பாராட்டலைங்க, இருக்கிறதுலே ரொம்பவே உயரிய விஷயமா இருக்கிறது சக்கரவர்த்தியுடைய கையால் பரிவட்டம் கட்டிக்கிறது தான். அந்த மாதிரி, அதாவது சக்கரவர்த்தி அவர் கையால் ஒருத்தருக்கு பரிவட்டம் கட்டி விடுறாரு. பரிவட்டம்ங்கிறதே மரியாதையான ஒரு விஷயம், அது சக்கரவர்த்தி கையால் நடக்குதுன்னும் போது இன்னும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த தலைமை ஸ்தபதியை கூப்பிட்டு அவருக்கு இவருடைய கையாலேயே பரிவட்டம் கட்டி உயர்ந்த பட்டாடை வைத்து, அந்த பட்டாடையில் 100 பொற்காசுகளையும் வைத்து அந்த தலைமை ஸ்தபதிக்கு கொடுத்து வாழ்த்துக்களை சொல்கிறாரு. தலைமை ஸ்தபதிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. கூட வேலை பார்த்தாங்க இல்லையா, அத்தனை சிற்ப கலைஞர்கள், ஓவிய கலைஞர்கள் எல்லாருக்குமே சக்கரவர்த்தி அவருடைய கையாலேயே பரிவட்டம் கட்டி எல்லாருக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து உயர்ந்த பட்டாடைகள், பொற்கிழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக அரியணையில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் உட்காந்துடுறாங்க. இந்த அரியணைக்கு மேலே பட்டாடை விரித்த மாதிரியான ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீல வண்ணத்தில் அந்த போர்வை பூட்டி வச்சுருக்காங்க. வானமே பக்கத்தில் நின்ன மாதிரி இருக்குது. இந்த துர்காதேவி ஆலயத்துக்கு வெளியில் வானம் இறங்கி சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தி மகளையும் பார்க்குற மாதிரி அந்த நீல பட்டாடை மாதிரியான அந்த விரிப்பை மேலே விரித்து வச்சுருக்காங்க. அதில் அழகழகான இந்த தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள், நட்சத்திரங்களே கீழே அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கான். அந்த மாதிரி அந்த இடத்த அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்மளுடைய சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தி திருமகளும் உட்காந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க செண்பகத்தீவுன்னு, அதாவது நம்மளுக்கு கடல் கடந்து வாணிபம் செய்தவர்கள் தான் நம்மளுடைய தமிழர்கள். அப்போ கடல் கடந்து இருக்கக்கூடிய செண்பகத்தீவுலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த சபையில் உட்கார்ந்துருக்காங்க. அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஆட்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தியோடைய அமைச்சர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் இந்த செண்பகத்தீவுலேருந்து வந்தால் முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஷர்மா அப்படிங்கிறவர் இந்த விஷயங்களை, அதாவது சக்கரவர்த்தியுடைய புகழ்கள்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறதுக்கு வந்திருக்கிறாருன்றதை மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு ஆரம்பித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி மகேந்திரவர்மருடைய மகனான நம்மளுடைய சக்கரவர்த்தி மகேந்திரவர்மர் அவர்கள் விட்டு சென்ற எல்லா வேலையும் செய்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிறாரு. மக்களை துன்புறுத்திய மற்ற மன்னர்களை குறிப்பாக சொல்லணும்னா புலிகேசியை போயிட்டு அழிச்சிட்டு வந்தார். அத்தகைய புகழ்மிக்க பல்லவ மன்னர் சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு புகழ் மாலை அந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்.
குறிப்பாக இவர் இருந்ததுனால தான் மாமல்லபுரத்தில் இவ்வளவு அழகான வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. இது வந்து நம்மளுடைய மாமல்லபுரத்தை உயர்ந்த நிலைக்கு கொடுத்துருக்கு. எப்படின்னு பார்த்தா, மகேந்திரவர்மர் சக்கரவர்த்தி இருந்தப்போ காஞ்சிபுரம் தலைநகராக இருந்தது. காஞ்சிபுரத்து தான் வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் இப்போ காஞ்சிபுரத்துடைய புகழே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சக்கரவர்த்தி வந்து இந்த மாமல்லபுரத்தில் இந்த அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவருடைய வருகை இங்கே வர ஆரம்பிச்சது அப்புறமா வந்து ரொம்பவே அழகா வந்து இந்த மாமல்லபுரம் மாறி இருக்கு. அதனால கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துடைய புகழே குறைஞ்சிட்டு இப்ப வந்து நம்மளுடைய துறைமுகப்பட்டினம் மாமல்லபுரம் தான் நல்ல புகழ் பெற்றிருக்கு. இந்த மாதிரி புகழ் பெற்றதுக்கு இன்னொரு சான்றும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க செண்பகத்தீவுல இருந்து வந்திருக்கக்கூடிய தலைமை ஆட்கள் தான். செண்பகத்தீவுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தீவை நம்மளுடைய மாமல்ல சக்கரவர்த்தியுடைய அதிகாரத்தின் கீழே இணைத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவரை வந்து அங்கேயும் வந்து சக்கரவர்த்தியை இருக்க சொல்லி அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காகவும் சேர்த்தே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா போச்சு. அப்போ பல்லவ சக்கரவர்த்தியோடைய புகழ் கடல் தாண்டும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமையை அவர் சேர்த்திருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் புகழதோடைய உச்சத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தீவில் இருக்கிறவங்க வந்து சக்கரவர்த்தி அங்கே அழைக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய பெருமை, இவருடைய புகழ் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பொதுமக்கள்லாம் குதூகலத்தில் இருக்காங்க. போதாததுக்கு இன்னொரு தகவலையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, இன்றைய தினம் துர்காதேவி ஆலயத்துடைய அடுத்த பணிகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிச்சயமா வந்து ஆவணம் செய்வாரு சக்கரவர்த்தி, நான் நம்புறேன் அப்படிங்கிற வார்த்தை வர அவர் சொல்லியிருப்பார். அந்த விஷயங்களும் சேர்ந்து பொதுமக்களுக்கு வந்து அந்த ஜனத்திரளுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இதனுடைய உச்சமா வந்து இந்த செண்பகத்தீவு ஆட்கள் வந்து சக்கரவர்த்தி கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ஆண்டுகளுக்கு, ஒரு 300-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றிருந்தாங்க. அப்போ சொல்லவே வேணாம், கரிகால சோழன் வந்து எந்த அளவுக்கு இமயமலை வரைக்கும் போயிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருந்தார். அவர் தான் வந்து கடல் தாண்டியும் வாணிபம் பண்ணவர், கடல் தாண்டியும் தீவுகளை வந்து பிடித்த சோழ மன்னர். அந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் இருக்கு. அந்த சோழ மன்னர் காலத்துல ஒரு 300-500 வருடங்களுக்கு முன்பு செண்பகத்தீவுல போய் குடியேறின பழந்தமிழர்கள் தான் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய தமிழினம் தான் அங்க செண்பகத்தீவுல குடிக்கொண்டிருக்காங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி பொறுப்புல இருந்து ஒவ்வொருத்தரா இருந்திருப்பாங்க இல்லையா. இத்தனை வருடங்களா ஆட்சி பொறுப்புல இருந்து கடைசியா இருந்த அந்த மன்னருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நலிவடைந்து இப்போ அந்த சாம்ராஜ்யமே எப்படி இருக்கான், யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அப்போ மக்கள் ஒரு அச்சத்தில் இருப்பாங்க, தனக்கான ஒரு தலைவன் இல்லை, தனக்கான ஒரு மன்னன் இல்லை அப்படிங்கிற அந்த அச்சத்தில் இருக்கும்போது தான் இந்த செண்பகத்தீவு மக்கள்ல எல்லாருமா வந்து சேர்ந்து பேசி இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி செண்பகத்தீவை நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தியோடைய சாம்ராஜ்யத்தோட சேர்த்து இணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த முயற்சி எதுக்குன்னா, அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பும் இருக்கணும். அதே சமயத்துல பல்லவ சக்கரவர்த்தி புகழ் கொண்டு இருந்தார். எந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, கலையில இருந்தாரு, போர்ல இருந்தாரு, மக்களுக்கு நல்லது செய்யறதுல இருந்தாரு, வாரி வழங்குற குணத்துல இருந்தாரு. அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு சக்கரவர்த்திக்கு கீழே வாழணும்னு மக்கள் பிரியப்பட்டதுனால இந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய செண்பகத்தீவு ஆட்களை வந்து இங்க மாமல்லபுரத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து செண்பகத்தீவு தலைமை பொறுப்பு அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. உடனே வந்து மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம், உடனே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் சக்கரவர்த்தி இல்லையா, அதனால மாமல்ல சக்கரவர்த்தி என்ன யோசிக்கிறாரு, நான் பொறுமையாக சொல்கிறேன், ஒரு 7 நாள் நீங்கள் காஞ்சிபுரம் இங்கே மாமல்லபுரம் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள், சுற்றி பார்த்துட்டு வாங்க, நீங்கள் 7 நாள் முடிஞ்சு கிளம்புறதுக்குள்ள உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அவங்களுடைய கோரிக்கையாக இருந்ததுன்னா, ஒன்று சாம்ராஜ்யத்தோடு சேர்த்தணும், இல்லை பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இருக்கு நம்மளுடைய செண்பகத்தீவு அப்படிங்கிறத காமிக்கணும்னா இவங்களுடைய ஆட்கள், அதாவது பல்லவர்களுடைய ஆட்கள் யாராவது அங்க வந்து மன்னராகணும். இந்த 2 விஷயம் தான் நடக்கணும். ஏன் அப்படின்னா, பக்கத்துல நம்மளுடைய கல்கி அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, பக்கத்து தேசமான சப்பமூக்குக்காரர்கள்,
சரிங்களா? அவங்க வந்து பயங்கர அட்டகாசம் பண்றது, கொள்ளை அடிக்கிறது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அந்த இடத்துல செண்பகத்தீவுல செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, சோழர்கள் ஆண்ட எல்லா இடங்களையுமே வளமாக்கியிருப்பாங்க. நம்ம நிறைய சரித்திரங்கள்ல படிச்சிருக்கலாம். சோழர்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரிந்தாங்களோ அங்கெல்லாம் வளம், வளம்னா செல்வ வளமும் இருக்கும், தானிய வளமும் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா அதை தேக்கி வைக்கிறதுக்கான அணைகள் இருக்கும், நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும். அந்த மாதிரி மக்கள் எதுக்குமே வெளியில போக வேண்டாம், வளமாக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தஞ்சை மண்டலத்தை எடுத்துக்கலாம். அங்கேயும் அவங்க அந்த பாரம்பரியத்தை அந்த கொண்டு வந்து உருவாக்கி வைப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஆறு ஓடுற திசையெல்லாம் மாற்றி அமைத்து, வறண்ட பகுதிகளில் ஆறுடைய ஓட்டத்தையே மாற்றி அமைத்த பெருமை வந்து சோழர்கள் காலத்தில் இருந்த மன்னர்களையே சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இயற்கையோடு அவங்க ஒன்றி இருந்தாங்க. இயற்கை மூலமாக தான் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்திருந்தாங்க. அப்படி செல்வமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் செண்பகத்தீவு. அதாவது இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த தீவில் கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த தீவு. அப்போ நம்மளே வந்து ஒரு இடத்துக்கு ஆள் இல்லை, தலைமை பொறுப்பில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா யாராவது பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ஆட்சி புரியணும்னு நினைப்பான், இல்லைன்னா பிடிச்சிடணும்னு நினைப்பான் இல்லையா? அதே தான் அந்த சப்பமுக்குக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் கல்கி அவர்கள். அவங்க வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகிறது, நாட்டில் இருக்கிற வளங்களை சுரண்டிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது தொடர் கதையாக நடந்துக்கிட்டு இருந்ததுனால இந்த நாட்டை பாதுகாக்கணும், அந்த தீவை பாதுகாக்கணும்னு இவங்க வந்திருக்காங்க. ஆனால் உடனடியாக பதில் சொல்ல நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் டைம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்கள வந்து காஞ்சிக்கு பாருங்க, சிற்பக்கூடங்கள்லாம் பாருங்க, காஞ்சிபுரம் போய் சுற்றி பாருங்க, 7வது நாள் நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர் முடிச்சுக்கிட்டார். முடிச்சுக்கிட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்காதேவி மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. இந்த தடவை உள்ளே போகிறார். வெளியிலே ஒரு பெரிய சுவர் இருக்குது. அந்த இடத்துல வந்து கடகடன்னு கட்டி ஒன்று வரைகிற கட்டி இருந்தது குந்தவி கையில். அதை வாங்குறாரு. வாங்கி ஒரு ஓவியம் தீட்டுறார். எவ்வளோ வேகமாக ஒரு ஓவியம் தீட்டாருன்னா குந்தவி தேவி சொல்கிறா, அப்பா பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, ஏன் இவ்வளோ வந்து ஒரு அனல் கக்கற மாதிரியான விழிகளோட துர்காதேவியை நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு பல்லவ சக்கரவர்த்தி. ஐயோ, அந்த காரணத்தை உடனே நீங்கள் செய்துடுங்க, இல்லைன்னா இவளுடைய பார்வை மற்றவர்களை எரித்திரும் போல இருக்குது. நீங்கள் வந்து அவங்க யாரை அழிக்கிறதுக்காக இவ்வளோ வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க, அந்த கோபத்தோடைய உச்சத்தில் இருக்காங்கங்கிறதையும் வரைஞ்சிருங்க அப்படின்னோடனே எதிர்க்க வந்து மகிஷாசுரனை வரைகிறார். எவ்வளோன்னா இப்போ சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொன்னால் போர் மட்டும்தான் திறமையாக இருந்தாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் இருந்த அத்தனை பேருமே, இப்போ நாம் பார்த்திபன் கனவு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்திபன் மன்னனுமே வந்து ஓவியம் வரைகிறதுல சிறந்தவராக இருந்தார். இதையும் நாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி வந்து சக்கரவர்த்திகள் எல்லாருமே வந்து போர்க்கலையில் ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது வில்வித்தை ஆகட்டும், ஈட்டி எறிதல் ஆகட்டும், குதிரை ஓட்டம், யானை மேலே நின்று சவாரி செய்கிறது, யானை மேலே இருந்து போர் புரியறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதில் கூடுதலாக இதெல்லாம் வந்து கலை, சிற்பம் வடிக்கிறது, ஓவியங்கள் வரைகிறது அப்படிங்கிறதுலையும் திறமையாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி தத்ரூபமா துர்காதேவி மகிஷாசுரனை அழிச்சா அந்த விஷயத்தை வரைகிறார். வரைஞ்சிட்டு கூப்பிடுறார், அந்த தலைமை ஸ்தபதி இருக்கிறார் இல்லையா, கூப்பிட்டுட்டு இத்தனை நாட்கள் இங்கே மாமல்லபுரத்தில் வந்து வேலைகள் நடக்காமல் இருந்தது, இனியும் அப்படி இருக்கக்கூடாது, அதற்கான உகந்த நாள் இன்று தான். இன்றைய நாளில் நம்ம ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவி, மாமல்லபுரம்னா சிற்பக்கூடம், சிற்பத்துக்கான முழு உதாரணமும் அங்கே தான் இருக்குன்னு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய கலைகள் வளரட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஸ்தபதி என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற உளியை ராஜா கிட்ட கொடுத்துறார், சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்து முதல் அந்த அடியை அந்த உளியால் அந்த செதுக்கக்கூடிய அந்த விஷயத்தை சக்கரவர்த்தியை தொடங்கி வைக்கட்டும்னு கொடுக்குறாரு. சக்கரவர்த்தியும் தொடங்கி வைக்கிறார். அன்னைக்கு அந்த ஒளியோடைய சத்தம் வந்து ஆரம்பிச்சது மாமல்லபுரத்தில், அதாவது மீண்டும் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஓயாமல் அந்த ஒளி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது, அந்த ஒளியோடைய ஒளி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய கண்ணை கவரக்கூடிய சிற்பங்களும் அழகான ஓவியங்களும் அழகு நிறைந்த அற்புதமான வேலைப்பாடுகள் மிகுந்த ரதங்களும் மாமல்லபுரத்தில் நிலச்சி இருக்குன்னா
அதற்கு இந்த நாள் தான் முன்னோடியாக இருந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.